பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை பொறுமையாய் இருங்கள் என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், ஒரு சில பொறுமையை குறித்து பார்த்தோம். அந்த பொறுமை நமக்கு எண்ணத்தை கொண்டு வருகிறது என்று பார்த்தோம். இன்றைக்கு அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக ஒரு சில வசனத்தின் மூலியமாய் பொறுமையாய் இன்னும் நாம் எப்படி இருக்க வேண்டும், இன்னும் பொறுமையாய் இருந்தால் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார் என்று ஒரு சில வசனத்தின் மூலியமாக வாசிக்க கேட்போம். முதல் வசனமாக ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போமே. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உங்களுக்கு வருகிற உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியங்கள் இதில் சொல்லப்படுகிறது. நம்பிக்கை, அதுல சந்தோஷமா இருங்க. இன்னொன்னு உபத்திரவம், பொறுமையா இருங்க. இன்னொன்னு ஜெபம், உறுதியா இருங்க. அதாவது நமக்கு சந்தோஷம் இல்லை என்றால் நமக்கு பொறுமை வராது, பொறுமை இல்லை என்றால் ஜெபம் வராது. இன்னைக்கு நிறைய பேர்த்த நம்ம பார்க்கும்போது குழப்பம் வந்துருச்சுன்னா, கஷ்டம் வந்துருச்சுன்னா, வேதனை வந்துருச்சுன்னா பொறுமை இழந்து போயிடுவார்கள். அந்த பொறுமை இழந்து போய்விட்டால், பொறுமையை இழந்து போனவனிடத்தில் போய் நீ ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஜெபித்து யாருக்கு லாபம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று அவர்கள் முறுமுறுப்பார்கள். அப்ப பொறுமையை இழந்து போறாங்க. முதல்ல சந்தோஷம் இல்லை, 2வது நம்பிக்கை இல்லை, 3வது என்ன இல்லை, பொறுமை இல்லை, உபத்திரவத்தில் பொறுமை இல்லை, ஜெபத்தில் உறுதி இல்லாத பட்சத்தில் நம்ம இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார். அவர் மெயினா நீங்க உபத்திரவப்படும் பொழுது அவரை நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவர் பார்ப்பார். உபத்திரவத்தை அவர் கொடுக்கறது கிடையாது, கண்ணீரை அவர் கொடுக்கறது கிடையாது, வேதனையை அவர் கொடுக்கறது கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற வறுமையை அவர் கொடுக்கறது கிடையாது. அவருக்கு கொடுக்க தெரிந்ததெல்லாம் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், நன்மை, கனம், மகிமை, உயர்வு, இப்படிப்பட்டவைகள் தான் நமக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் இப்படி நமக்கு அநேக காரியத்தை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுகிறோம் என்று கேட்டால், ஏசப்பா எங்களுக்கு இந்த சோதனை, ஏசப்பா எங்களுக்கு இந்த கண்ணீர், ஏசப்பா எங்களுக்கு இந்த உபத்திரவம் என்று சொல்லி நாம் அவரை கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறோம். இந்த வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? உங்களுடைய நம்பிக்கையில, இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள நம்பிக்கையில நீங்க என்ன பண்ணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுப்பார், என் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், என் ஆண்டவர் எனக்கு நன்மையை கொடுப்பார், என் ஆண்டவர் என் உபத்திரவத்தை மாற்றுவார் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த உபத்திரவத்தின் மத்தியில நீங்கள் நம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். அந்த உபத்திரவம் வரும் பொழுது நீங்கள் கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது? குறையவே கூடாது. அப்பதான் நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையா இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு பொறுமையை இழந்து போயிடுவாங்க, சந்தோஷத்தை இழந்து போயிடுவாங்க, ஜெபத்தை இழந்து போயிடுவாங்க. அவர்களுக்குள் ஒரு மாற்றத்தையும் காண முடியாது. அப்ப என்ன செய்யணும்? உபத்திரம் வரும் பொழுது, நிந்தை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பற்றாக்குறை வரும் பொழுது, கையில் ஒண்ணுமே இல்லாத வறட்சியான சூழ்நிலையில கூட அவரை விட்டா நமக்கு கதியே கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்யணும்? அவரை இறுக பிடித்து கொள்ளணுமா. அதாவது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். சந்தோஷம் இல்லாம திரிகிற காரியம் அவருக்கு என்னன்னு தெரியும். இன்னைக்கு நிறைய பேத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை, நிறைய பேத்துக்குள்ள சமாதானம் இல்லை, நிறைய பேத்துக்குள்ள ஜெபம் இல்லை. ஏன்? உபத்திரவத்தின் மத்தியில் நம்மளால பொறுமையா இருக்க முடியல. இன்னைக்கு பொறுமை இல்லாதவர்களா நம்ம என்ன செய்யறோம்? காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து காலை வேளையில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன? என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நிந்தைகள் வந்தாலும், என்ன பற்றாக்குறை வந்தாலும், தயவு செய்து பொறுமை உள்ளவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே நில்லுங்கள். அந்த பொறுமை தாங்க உங்களை ஜெபிக்க வைக்கும். அந்த ஜெபம் தாங்க ஜெயத்தை கொண்டு வரும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். என்ன நம்பிக்கை? வைத்திருக்கிற நம்பிக்கை அப்படியே இருக்கணும். ஏசப்பா என் கஷ்டத்தை மாத்துவார், என் நஷ்டத்தை மாத்துவார், என் வறுமை மாத்துவார், என்னை உயர்த்துவார். நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்க. அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணும்? சந்தோஷமா இருங்கள். 2வது, உபத்திரம் வருதா? அந்த உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து என்ன தெரியுமா பண்ண சொல்றாரு? ஜெபத்துல உறுதியா நில்லுங்க. பொறுமை இருந்தா தாங்க உறுதி வரும்.
அந்த உறுதி இருந்துட்டா ஜெபம் வரும். அந்த ஜெபத்துல தாங்க உங்களுக்கு நன்மை வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு அநேக பாடுகள் மத்தியில் நம்மளால ஜெபிக்க முடியாது. நமக்கு வருகிற பாடுகள் மத்தியில் நம்மளால ஜெபிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்க முடியாது. ஏன்? நெருக்கம். அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நெருக்கத்துல கூட நீங்க பொறுமையா இருக்கணுமா. உபத்திரம் வரும்பொழுது நெருக்கப்படுகிறோம். அந்த நெருக்கத்துல கூட நீங்க என்ன செய்யணும்னா பொறுமையா இருந்து அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா வைங்களே, அந்த பொறுமை தாங்க நமக்கு பெரிய ஜெயத்தையே கொண்டு வருகிறது. அந்த பொறுமை தாங்க நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது. அதுதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வேளையில நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல், என் கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வறட்சியா இருக்கு, நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா இருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். யாக்கோபின் சந்ததியே, இஸ்ரவேலே, உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெயத்தை நான் அனுப்புறேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் யாருங்க? ஜெயபலமானவருங்க. அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் ஏன் வறட்சியில நிற்க வேண்டும்? கர்த்தர் உங்களை செழிப்பாக்க போகிறார். வறண்டு போய் கிடக்கிறவங்களுடைய வாழ்க்கையில, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில, வெறுமையா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பொறுமையா இருங்கள், ஜெயத்தை நான் அனுப்புறேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். கஷ்டங்கள் எல்லாம் மாறிடும், நஷ்டம் எல்லாம் மாறும். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் தான். உங்களை உயர்த்துகிறதற்காகத்தான் வந்தாரு. அவர் கட்டாயம் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து கேட்போம். எங்க என்ன பொறுமையை கொண்டு வருகிறது, பொறுமையா இருந்தா என்ன நிறைவேறுகிறது என்று இந்த வசனத்தின் மூலமா வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா, அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை வாங்கும்படிக்கு, பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? பொறுமை உங்களுக்கு இந்த காலை வேளையில வேண்டியதா இருக்கிறது. இல்லையா? வேதம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது பாருங்க. நீங்க இந்த வீட்டை கட்டணும்னா பொறுமையா இருங்க. நீங்க இந்த வண்டி வாகனம் வாங்கணும்னா பொறுமையா இருங்க. நீங்க இப்படிப்பட்ட ஜெயத்தை பார்க்கணும்னா பொறுமையா இருங்க. நம்மளுடைய அவசரம் எல்லாம் ஆகாது. அதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தம் என்னவென்று நீங்கள் பாருங்கள். அதான் அங்க போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் முதலாவது தெய்வத்தினுடைய சித்தத்தை செய்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமைங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்னைக்கு உங்களுக்கு 2000 வயசு கிடையாது, இன்னைக்கு உங்களுக்கு 600 வயசு கிடையாது, 700 வயசு கிடையாது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், அவர் எப்போயோ உங்களுக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் திட்டம் பண்ணி வைத்ததை கட்டாயம் உடைய கரத்திலே கொடுப்பார். அதை வாங்குகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையா இருக்க வேண்டும். கஷ்டம் வந்துட்டா பொறுமையா இருக்க முடியாது, வேதனை வந்துட்டா பொறுமையா இருக்க முடியாது, நஷ்டம் வந்துட்டா பொறுமையா இருக்க முடியாது, நெருக்கம் வந்துட்டா பொறுமையா இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜீவ கிரீடத்தை நான் தரேன். எந்த மனுஷன் உபத்திரவத்தை சகிக்கிறானோ, எந்த மனுஷன் பாடு அனுபவிக்கிறானோ, எந்த மனுஷன் பாடை சகிக்கிறானோ, அவனுக்கு தான் நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் என்று பொறுமையா நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா. எவ்வளவு அழகான தெய்வம். நீங்க முதல்ல என் சித்தத்தை செய்யுங்க. அவர் சித்தம் என்ன? ஒழுக்கம், உண்மை. உண்மை உயர்வை கொண்டு வரும், ஒழுக்கம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். இன்னும் அவரிடத்தில் நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டுமா? பரிசுத்தம் என்னத்தை கொண்டு வருகிறது? உங்களுக்கு நீங்கள் பரிசுத்தமா இருந்து விட்டால் அவர்கிட்ட இருக்கிற அநேக பரிபூரணங்கள் உங்களுக்கு நிறைவேறுகிறது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். எப்படி? உண்மை உள்ள மனுஷன் எப்படி இருப்பான்? பொறுமை உள்ளவனாய் இருப்பான். உண்மை உள்ள மனுஷன் எப்படி இருப்பான்? தாழ்மையா இருப்பான். அல்லேலூயா. வேதம் எவ்வளவு அழகா நம்ம கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம அநேக நன்மைகளை வாங்க வேண்டும். முதல்ல கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குகிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பொறுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
பொறுமை இல்லாவிடில் அவருடைய கரத்திலிருந்து நம்ம அநேக ஆசீர்வாதத்தை வாங்குகிறது ரொம்ப கஷ்டம். பொறுமையா இருந்து பாருங்க, அவர்கிட்ட இருந்து எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வருங்க, பயங்கரமான உபத்திரம் வருங்க. அவரே சொல்லியிருக்காருங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் என்ன செய்ய சொல்லியிருக்காரு? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் பொறுமையா இருங்க, ஆனாலும் தாழ்மையா இருங்க, ஆனாலும் அமைதியா இருங்க, ஆனாலும் சந்தோஷமா இருங்க, ஆனாலும் மனத்தாழ்மையா இருங்க, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டுமா? பொறுமையா இருக்க வேண்டும். அந்த பொறுமை என்ன கொண்டு வருகிறது? ஜெயத்தை கொண்டு வருகிறது. அதான் அவர் சொல்லி இருக்கிறார். உபத்திரம் வருகிறதா? பொறுமையா இருங்க, நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் அஸ்திபாரம் என்ன? பொறுமை ரொம்ப முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை ஸ்தலத்துல பொறுமையா இருங்க, உயர்வு வரும். படிப்புல பொறுமையா இருங்க, ஆண்டவர் உயர்வை கொடுப்பார். பிசினஸ்ல பொறுமையா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். இன்னும் உங்களுக்கு எது எதுல மாற்றங்கள் வேணுமோ பொறுமையா இருங்க. உபத்திரவத்தின் மத்தியில் பொறுமையா இருங்க. அவர் உங்களை தேடி வந்தது எங்க தெரியுமா? உபத்திரவத்தின் குகையில நீங்க கடக்கிறத பார்த்துதான் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பொறுமை வேண்டியதா இருக்குது. பொறுமைக்காக வேண்டிக்கொள். பாருங்க, எவ்வளவு அழகான வசனம் இல்லைங்களா இது? பாருங்க, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது, பொறுமைக்காக நீ வேண்டிக்கொள். யாரை நோக்கி பார்க்கணும்? பொறுமை வரணும்னா பொறுமையானவரை நோக்கி பாருங்க. அவருடைய பொறுமை தாங்க இன்னைக்கு நம்மளை வாழ வச்சிட்டு இருக்குது. அவரோட பொறுமை தாங்க நமக்கு எனக்கு நன்மை கொடுத்துட்டு இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சபைகளுக்கு போவோம், நம்ம விசுவாச பிள்ளைகளா இருப்போம். சபையில பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா வைங்களேன், அந்த ஆசீர்வாதத்தை முடிக்கிறதுக்குள்ளாக நம்ம ஒடியாந்துருவோம். அப்படி வேகமா பொறுமை இல்லாம ஒடியாந்து என்னத்தை செய்ய போறீங்க? ஆசீர்வாத ஜெபத்தை செய்து முடிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே இறங்கி வரும். அவ்வளவு நேரம் கேட்டீங்க சத்தியத்தை, அவ்வளவு நேரம் கேட்டீங்க நன்மையை, அவ்வளவு நேரம் உணர்ந்தீங்க அவருடைய புனிதமான வார்த்தையை, புடமிடப்பட்ட வார்த்தையை. கொஞ்ச நேரத்துல ஒரு 1/2 hour, ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் லேட் ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பொறுமை இழந்து போய் வீட்டுக்கு போயிடுறோம். அப்ப என்ன நடக்கிறது? ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் நீங்கள் அந்த தவறை செய்து கொண்டிருப்பீர்களானால் தயவு செய்து சபையில போய் கூட்டம் முடிகிற வரைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிகிற வரைக்கும் சபையிலே காத்திருங்கள். சபைக்கு போகிறதுல நீங்கள் தாமதம் பண்ணாதீர்கள், சபைக்கு ஓடுங்கள். கர்த்தர் அங்கு உங்களுக்கு அநேக ஆசீர்வாதத்தை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யுங்க, உங்களுக்கு என்று வாக்கு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. இதுல இந்த பொறுமை என்னத்தை கொண்டு வருகிறதாம் வாசிக்க கேட்போமே. அது மாத்திரம் அல்ல, உபத்திரவம், பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. இன்னைக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதாவது உபத்திரம் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, பொறுமை பரீட்சையை கற்றுக் கொடுக்கிறது, பரீட்சை நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எவ்வளவு அழகா அந்த வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. உபத்திரம் வரும்பொழுது தாங்க பொறுமையா இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறாரு. இன்னைக்கு அந்த பொறுமை இழந்து போகிறவன் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். எப்படி? கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். ஏன்? கோபம் வரும்பொழுது பொறுமை இழந்து போகிறான். அப்பொழுது தேவையில்லாத வார்த்தைகளும், தேவையில்லாத பிரச்சனைகளும், தேவையில்லாத நிந்தனைகளும், தேவையில்லாத பல காரியத்தை நாம் அந்த இடத்துல செய்கிறோம். எதனால? கோபம் வரும்பொழுது அந்த பொறுமை இழந்து போகிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குகிறது. அப்ப ஏன் அது நடக்கிறது என்று கேட்டால் பொறுமை அவர்களிடத்திலே இல்லை. ஆனால் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அது மாத்திரமல்ல, உபத்திரம் வருகிறதா? ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறானா? ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறானா? இது உங்களுக்கு பரீட்சைங்க. நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும். அந்த பொறுமை உங்களுக்கு பரீட்சையை கொடுக்கிறது. அந்த பரீட்சை உங்களுக்கு என்ன செய்கிறது? கர்த்தர் மேல நம்பிக்கை கொண்டு வருகிறது. ஆனா நம்ம இது தலைகீழா பண்ணிட்டு இருக்கிறோம். சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் அவங்க கிட்ட சண்டைக்கு போறது,
சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் அவங்களுக்கு விரோதமா பேசுறது, அது உண்மை என்ன பொய் என்னன்னே தெரியாது பேசுறது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? பரீட்சையை இழந்து போகிறோம், ஜெயத்தை இழந்து போகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுது? தெய்வத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு என்ன ஆகுறது? அற்று போகிறது. நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் மேல பொறுமையா இருங்க. அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் பொறுமையா இருங்க. கோபம் வருதா? பொறுமையா இருங்க. கோபம் ஒரு மதிக்கேடு என்று தெய்வம் எழுதி இருக்கிறார். பொறுமையா இருங்க. எது வேணாலும் நடக்குங்க இந்த உலகத்துல, நம்ம தான் பொறுமையா இருக்க வேண்டும். ஏன்? கர்த்தர் நமக்கென்று அநேக பொறுமையை வைத்து போயிருக்கிறார். கர்த்தர் நமக்கென்று அநேக நன்மையை வைத்து போயிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முதல்ல சொல்றாரு, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா நில்லுங்க. 2வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அந்த வாக்கு தத்தத்தை குறித்து பொறுமையா இருங்க. 3வது என்ன சொல்றாரு? அது மாத்திரம் இல்ல, உபத்திரம் வருதுன்னா அது நமக்கு பரீட்சை, அதுல பொறுமையா இருங்க. அந்த பரீட்சையில பொறுமையா இருங்க. அந்த பரீட்சை உங்களுக்கு நன்மை உண்டாக்கும், நம்பிக்கை உண்டாக்கும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நிறைய பேர்த்தினால பொறுமையா இருக்க முடியாது. அந்த பொறுமையை இழந்து போயிருவோம். அந்த பொறுமையை இழக்க பண்ணுகிறதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, போராட்டம், கஷ்டம், நிந்தை, வறுமை, சஞ்சலம், தவிப்பு. இது என்ன செய்கிறது என்று கேட்டால், பொறுமையை இழந்து போக பண்ணுகிறது. இந்த பொறுமையை இழந்து போக பண்ணுகிறது யார் என்று கேட்டால், சத்ருவின் கிரிகள், பொல்லாத போராட்டங்கள். இப்படி வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? பொறுமையை இழந்து போகிறவர்களா இருக்கிறோம். இந்த பொறுமை இழக்க பண்ணுகிறதற்கு எப்படி வேணாலும் சில கிரியைகள் வரும். பொறுமையா இருக்கவே மனுஷனை பொறுமையா இருக்கவே விடாது. எந்த இடத்துலையும் நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் பொறுமையா இருக்கவே விடாது. ஏன் பொறுமையா இருக்க விட மாட்டேங்கிறது என்று கேட்டால், பொறுமையா இருந்து விட்டால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். நீங்கள் பொறுமையா இருந்து விட்டால் வெற்றியை காண்பீர்கள். நீங்கள் பொறுமையா இருந்து விட்டால் நீங்கள் அநேக ஜெயத்தை காண்பீர்கள் என்று சொல்லி, நீங்கள் ஜெயத்தை காணக்கூடாது, வெற்றியை காணக்கூடாது, நன்மையை காணக்கூடாது, விடுதலை காணக்கூடாது என்று சொல்லி இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? பொறுமையை இழந்து போனவர்களா இருக்கிறோம். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற, திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் இன்னும் அநேக காரியத்தை கொண்டு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பொறுமையை பற்றி தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன கற்றுக் கொடுத்திருக்கார் என்று கேட்டால், அநேக இடத்திலே நீங்கள் பொறுமையா இருங்கள். உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, கண்ணீர்ல பொறுமையா இருங்க, நெருக்கத்துல பொறுமையா இருங்க, பஞ்சத்துல பொறுமையா இருங்க, பாடுல பொறுமையா இருங்க. உங்களுக்கு இன்னும் வருகிற எல்லா பாடு நிமித்தம் விடுதலை வேணுமா? பொறுமையா இருங்க. சுகம் வேணுமா? பொறுமையா இருங்க. ஐஸ்வர்யம் வேணுமா? பொறுமையா இருங்க. கனம் வேணுமா? பொறுமையா இருங்க. வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த வேத வசனத்தை வாசிங்களே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ பொறுமையா இருந்து தேடுகிற மனுஷனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவருடைய சமூகத்திலே உங்களுடைய தலைகளை தாழ்த்தி பொறுமை உள்ளவர்களாய் அவரை நோக்கி பார்த்து நீங்கள் கெஞ்சும் பொழுது பொறுமையா இருக்கணுங்க. வேகத்துல ஒன்றும் செய்யவே முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்த்துட்டா பொறுமையோடு தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், விடுதலையா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், அவருடைய பாதத்துக்கு முன்பதாக உட்கார்ந்து பொறுமையோடு காத்திருந்து விட்டால் அநேக ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அநேக மாற்றத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சி பட்டினியா இருக்கும். கர்த்தரை பொறுமையோடு தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடவே குறைபடாது. உங்களுக்கு என்ன தேவைனாலும் சரி, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி, கர்த்தருக்கு முன்பதாக பொறுமை உள்ளவர்களா இருங்க. உங்களுக்கு ஒரு நன்மைகளும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வேத வசனம் இந்த பொறுமையில எங்க ஓட சொல்றாரு? வாசிக்க கேட்போமே. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கும் பொழுது உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான எல்லாத்தையும், பாரம், கஷ்டம், வேதனை, துக்கம், வியாதி, ஒரு மாற்றத்தையும் காணவில்லை, வறுமைகள், சஞ்சலங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நிற்க
அவைகளெல்லாம், அந்த கஷ்டத்தையும் பாவத்தையும் துக்கத்தையும் அவமானத்தையும் கண்ணீரையும் அவைகளை எல்லாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் விசுவாசத்திலே நம்மளை முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள். அதுதான் ஒரு வேத வசனம் சொல்லும் பொழுது நமக்கு தெளிவா சொல்லுகிறது, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன். அதுதான் அங்க வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும். அந்த விசுவாசத்துல உண்மையாய் ஓடினதுக்கு பிற்பாடு அந்த விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிறவர்கிட்ட என்ன செய்ய வேண்டுமாம்? உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நீங்கள் கிரயமாய் ஓட வேண்டுமா? வேத வசனம் எவ்வளவு அழகா நம்ம கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட வேண்டும். உங்களுக்கு என்ன ஓட்டத்தை கர்த்தர் ஆரம்பித்து வைத்தார்? உங்களுக்கு பிசினஸா, அந்த ஓட்டத்துல பொறுமையா ஓடுங்க. வேலை செய்றீங்களா, அந்த ஓட்டத்துல பொறுமையா ஓடுங்க. ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்கீங்களா, அந்த ஓட்டத்துல பொறுமையா ஓடுங்க. கஷ்டம் வரும்போது, நிந்தை வரும்போது, நெருக்கம் வரும்போது எங்கேயும் ஓடாதீர்கள், கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுங்க. வேதம் எவ்வளவு அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதம் தான் நமக்கு ஜீவன். அந்த வேதம் தான் நமக்கு விடுதலை கொண்டு வருகிறது. அந்த வேதம் தான் நமக்கு நன்மை கொண்டு வருகிறது. அந்த வேதம் தான் நம்மளை காப்பாற்றுகிறது என்று வேதம் தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், வேத வசனத்தை அறிவீர்கள். அந்த வேத வசனம், அந்த சத்தியம், புடமிடப்பட்ட வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். எவ்வளவு அழகான வார்த்தை இல்லைங்களா? அது பாருங்க, தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். இன்னொரு வசனத்தை பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வாசிக்க கேட்போமே. அதை பாருங்க. நீங்களும், உங்களை பார்த்தா சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்தை பார்த்தா சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிக்க கேட்போமே. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. பொறுமையா இருந்து, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருச்சு, கர்த்தர் வந்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநியாயங்கள் எல்லாம் நமக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நாம் அவரை பார்க்க முடியாது. நம்முடைய பாவம் நம்மளை மறைத்து விடும். தயவு செய்து எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு, எல்லாவற்றையும் தெய்வத்துக்கு முன்பதாக அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். நம்ம இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த வேத வசனத்தை வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வேத வசனம் இந்த காலை வேளையிலே உங்களை தேற்றும். இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். என்ன சொல்லப்படுகிறது? வாசிக்க கேட்போமே. அந்தபடியே, நல்ல கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். யாரு? ஆபிரகாம். நம்ம 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று வாசித்தோம். அதே போலதாங்க பொறுமை நமக்கு வேண்டியதா இருக்குது. அந்த பொறுமைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த வேத வசனம் எபிரேயர் 6:15வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாம் போல பொறுமையா இருங்கள். அவர் 100 வயசு வரைக்கும் காத்திருந்தாரு. இன்னைக்கு நம்மளால 50 வயசுக்குள்ள கூட நம்மளால காத்திருக்க முடியல. கொஞ்சம் பொறுமையாக அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால், பொறுமையா இருந்தால், தாழ்மையா இருந்தால், அன்பா இருந்தால், நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் ஸ்திரப்பட்டிருந்தால், நீங்கள் திடப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணினதை கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் பிள்ளைகள் பேரில் நான் பண்ணின வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். என் பிள்ளைகள் பேரில் நான் பண்ணின அநேக காரியத்தை நான் நிறைவேற்றுகிறேன். என் பிள்ளைகள் பேருக்கென்று நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததையும், குறித்து வைத்திருந்ததையும், நான் திட்டம் பண்ணி வைத்ததையும், தீர்மானம் பண்ணி வைத்ததையும் இந்த காலை வேளையில என் பிள்ளைகளுடைய கரத்தில் நான் கொடுக்க போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தவர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அந்த இதுல நம்பிக்கையா இருங்க. உபத்திரம் வரும்பொழுது நம்பிக்கையா இருங்க. அதான் வேதவசனம் சொல்லுது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க. நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னு சொன்னா, பொறுமையா இருந்து நீங்கள் ஜெபிச்சிட்டீங்க என்று சொன்னால் இந்த வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்.
அதாவது அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஒருவேளை நான் ரொம்ப நாளா காத்திருந்து விட்டேன், ஆனா இதுவரைக்கும் என் கரத்துல ஒன்றும் கிடைக்கல, இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காணும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையில் அதிகாலை சத்திய துளியின் வசனத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் காத்திருந்ததுக்கு உண்டான, பொறுமையா இருந்ததுக்கு உண்டான இதோ பலன், என்னுடைய வாக்குத்தத்தம் நான் குறித்து வைத்திருக்கிறதை உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். இந்த பொறுமை நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது? என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுமையாயிருங்க, என்ன உபத்திரம் வந்தாலும் ஜெபத்துல நில்லுங்க, என்ன நிந்தை வந்தாலும் என் வாக்கு தத்தத்தின் மேல நம்பிக்கையா இருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே, உங்க கிருபைக்காக தயவுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துறப்பா. இந்த அதிகாலை சத்திய துளியின் வசனத்தின் மூலியமாய் ஆண்டவரே இந்த பார்ட் 2ல இருந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்தீர். நான் நன்றி செலுத்துறேன். இன்னும் பிள்ளைகள் அதிகமாய் பொறுமையா இருந்து உடைய வாக்குத்தத்தத்தின் மேல பொறுமையா இருந்து, உடைய திட்டத்தின் மேல பொறுமையா இருந்து, உடைய சித்தத்தின் மேல பொறுமையா இருந்து ஆண்டவரே உன் பிள்ளைகள் அநேக அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா பாவங்களும் எல்லா சாபங்களும் ஆண்டவரே எல்லா தீய காரியங்களும் பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படியாக, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, ஒவ்வொரு விடுதலை காணும்படியாக, ஒவ்வொருவரும் பொறுமையா இருந்து இடத்திலிருந்து அநேக ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அநேக நாட்களாய் காத்திருக்கிறார்கள். திருமண காரியத்தில் காத்திருக்கிறார்கள், பிள்ளை காரியத்தில் காத்திருக்கிறார்கள், இன்னும் ஐஸ்வர்யத்துக்காக காத்திருக்கிறார்கள், கனத்துக்காக காத்திருக்கிறார்கள், சுகத்துக்காக காத்திருக்கிறார்கள், விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்தெந்த காரியத்திலே காத்து கொண்டிருக்கிறார்களோ, காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, கிருபையில மறைங்க, பெரிய காரியத்தை செய். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள ஜெயமுள்ள அதிகாரமுள்ள புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.